கேக்கல. இப்போ செந்தில் மாமா போற மாதிரி வீட்டை விட்டு போகணும்னு ஆசைப்பட்டியா? இல்ல. எப்பவுமே ஆசைப்பட்டது இல்லையா? இல்ல. மாமா உன்னை திட்டும்போது உன் கூட சண்டை போடும்போது ஒரு தடவை கூட அப்படி யோசிச்சது இல்லையா? உங்ககிட்ட மாட்டி அவசரப்படுறதுக்கு எங்கேயாவது போனா நல்லா இருக்கும் பாத்துட்டு அப்பா கிட்டே நான் சொல்லிட்டேன். ஆனா என் மனசுல ஒரு ஓரத்துல கூட அந்த எண்ணம் எப்பவுமே வந்ததில்ல. தெரியலையா? ஏதாவது காரணம் கண்டிப்பா இருக்கும்ல. உனக்கு வீட்டுல எல்லாரும் ஒண்ணா இருக்கிறது பிடிக்குமா? பிடிக்கும் தான். ஆனா அதை விட அப்பாவுக்கு எல்லாரும் ஒண்ணா இருக்கதான் பிடிக்கும். அவர் எப்பயுமே சொல்லுவார்ல, என் குடும்பம் தான் எனக்கு பெருமைன்னு சொல்லிட்டே இருப்பாரு. அது அவர் வாய் வார்த்தைக்காக சொல்றது இல்ல, அவரோட மனசுல இருந்து சொல்றது. எப்போவாவது குடும்பமா கோயிலுக்குலாம் போவோம்ல, அப்ப நீ அவர் பாத்துக்கியா? பக்கத்துல அம்மா பின்னாடி நம்ம நடக்கும்போது அவர் முகத்துல அப்படி ஒரு சந்தோஷமும் பெருமையும் தெரியும். தலை நிமிர்ந்து நடப்பாரு. குடும்பத்துக்காகவே யோசிக்கிற அவரை விட்டு என்னால எங்கேயும் போக முடியாது. சண்டை போடுவேன், பதில் பேசுவேன், வெறுப்பேத்துவேன், கடுப்பேத்துவேன். ஆனா அவர் கூடயே இருப்பேன். அது அவருக்கும் தெரியும். உனக்கு தனியா போகணும்னு ஏதோ என்ன இருக்கா என்ன? நம்ம வீட்டுல என்ன விடவும் உனக்கு தான் அப்பா மேல ரொம்ப பாசம் இல்ல? சேச்சி, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எல்லாரும் சமமா அப்பா மேல பாசம் வச்சிருக்கோம். இல்ல, எனக்கு நல்லாவே தெரியும். நீ தான் மாமா மேல ரொம்ப பாசம் வச்சிருக்க. ஆனா காட்டிக்க மாட்டேன். நீ அப்படி இருக்க. இப்ப எதுக்கு இதெல்லாம் உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க? நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லு. சரி, பண்ணி விடலாமா? எதிரில வண்டி வர வரைக்கும் நீ தைரியமா தான் இருக்க. ஆனா திடீர்னு யாராவது வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோயேன், நீ பயந்துடுற. அப்படியே ஒரு ஓரமா போயிடுற. அப்படிலாம் பண்ணாத, அதெல்லாம் ரிஸ்க். உன்னோட ஃபோக்கஸ்ல நீ தனியா போயிட்டே இருக்கலாம். ஏய், பார்த்துட்டு போதும், வண்டியை ஸ்டார்ட் பண்ணு.